Hi. So இன்னைக்கு percentage பார்க்க போறோம். இந்த percentageல fraction value ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருக்கேன். சோ அத நீங்க பார்க்கலைனா அங்க செக் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு பார்க்க போறது ஒரு வேல்யூல இருந்து எப்படி percentage எடுக்கலாம்ங்கிறது தான். ஓகேவா? percentageனால என்னது? percent. அதாவது percentனா என்ன வேல்யூவா எவ்வளவு பெரிய வேல்யூவா இருந்தாலும் by 100 கொண்டு வரது தான் percentageோட வர்க். இப்போ அதுல some percentage எடுக்கிறது எப்படி நிறைய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கு. அந்த கன்ஃபியூஷன் இன்னையோட நமக்கு போகுது. ஓகேவா? சம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா 20% of 500. இப்போ இந்த 500ல 20% எப்படி எடுக்கணும், மைண்ட் கால்குலேஷன் எப்படி போகணும்னு தெரியல, இந்த கன்ஃபியூஷன் எல்லாரும் இருப்பீங்க. ஸோ நான் இதை சொல்கிறேன், இதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம மைண்ட்லேயே இதை கால்குலேஷன் போட்டலாம். கிளியர்? இந்த 20% ஆஃப் 500 நம்ம லைவ் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 500னா என்னது நம்மளோட 100%. ஏன்னா பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜுக்குள்ளே வந்துட்டாலே அதோட மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துருக்க வேல்யூ தான் என்னது 100%. அப்போது இதில் நமக்கு 20% ஆஃப் 500 கேட்குறாங்க அப்படின்னா அந்த 500 தான் என்னது 100%. அப்போ 500 தான் என்னது 100%. இதில் தான் நம்ம 20% எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 500 தான் 100%னா இதில் ஒருவேளை 10% எவ்வளோ வரும்? 10% இங்கே பாருங்கள், 100% தான், 500 தான் 100%. இது கிளியர் தானே? ஸோ இப்போது 10% எவ்வளோ வரும்? இங்கே 10% ஒரு 0 எடுத்திருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், இங்கேயும் அதே மாதிரி ஒரு 0 எடுக்கணும். 10% எவ்வளோ வருது? 10% எவ்வளவு? 50. ஓகே, 10%னா 50. நான் இங்கே எழுதிக்கிறேன். 10%னா எவ்வளவு? 50. இப்போ 20% எனக்கு வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், 10 என்ன பண்ணால் 20 வரும்? 10% 15 தெரிஞ்சிருச்சு. 10 என்ன பண்ணால் 20 வரும்? ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். இங்கே மல்டிப்ளிகேஷன் அதில் டிவிஷன் இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணிக்கணும். அதை தாண்டி வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 10 நீங்கள் 20 மாற்றணும். என்ன பண்ணால் நமக்கு 20 ஆகும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20 ஆகும். அப்போ 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இன்ட்டு 2 பண்ணால் 20% வருமா? இன்ட்டு 2 பண்ணால் 20% வருமா? அப்போ அது இன்ட்டு இந்த 10% இன்ட்டு 2 பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 20% வரணும். இங்கே என்ன ப்ராசஸ் நான் பண்ணுறனோ அதே ப்ராசஸை இந்த பக்கமும் நான் பண்ணணும். அப்போ இங்கேயும் என்ன பண்ணணும்? இன்ட்டு 2 பண்ணணும். அப்போ இன்ட்டு 2 பண்ணுவோமா? இன்ட்டு 2. 50 இன்ட்டு 2 எவ்வளவு? 100. ஸோ அப்போது இன்ட்டு 2 எவ்வளவு? 100. அப்போ 20% ஆஃப் 500 ஆன்சர் எவ்வளவு? 100. கிளியர்? ஸோ 20% ஆஃப் 500 நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் பேங்க் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு வரும்போது டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமிங் கூட நம்ம சால்வ் பண்ணணும்னா நம்ம இருந்து எழுதிட்டு இருக்கக்கூடாது, மைண்டில் தான் கேல்குலேஷன் பண்ணணும். ஸோ மைண்டில் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ 20% ஆஃப் 500 மைண்டில் எப்படி பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம பண்ணுறது தான் எல்லா சமுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் 20% ஆஃப் 500 எப்படி பண்ணணும்னா 500 தான் நம்மளோட 100%. ஒரு பக்கம் 500 வைங்க, ஒரு பக்கம் 100 வைங்க. ஸோ 500 தான் நம்மளோட 100%. அப்போ 10%னா எவ்வளோ வரும்? இதில் 10னா ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க. இங்கேயே அதுமாதிரி ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 10%னா எவ்வளோ வருது? 50. அப்போ 10%னா எவ்வளோ? ஒரு டெசிமல் வச்சோம்னா 50. அப்போ 20%னா அந்த 50யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ இன்ட்டு 2 எவ்வளவு? 100. ஸோ இதுதான் நம்ம எல்லா சம்முக்குமே அப்ளை பண்ண போகிறோம். கிளியர்? நெக்ஸ்ட்டு 32% ஆஃப் 400. ஸோ இதில் நம்ம லைவாக பண்ணிடுவோமா? ஸோ வாங்க, நான் அப்போ சொன்ன மாதிரி தான் நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதான் நம்மளோட 100%. இப்போது நம்ம கொடுத்துருக்கிறது 400 தான் நம்மளோட 100%. இப்போ இதில் வந்து 32% கண்டுபிடிக்கணும். 32 சொன்னோடனே உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு என்னன்னா நீங்கள் பிரிச்சிடணும். 30% தனியாகவும் 2% தனியாகவும் வச்சிடணும். ஃபஸ்ட்டு 30% எடுப்போம், அதுக்கப்புறமா 2% எடுப்போம். 30% எப்படி எடுப்போம்? 30% 100 வச்சு 30% எடுக்க முடியுமா? முடியாது. மல்டிப்ளிகேஷன் அல்லது டிவிஷன் பண்ணி தான் கொண்டு வரணும். 100லேருந்து 30யை டேரெக்டாக நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? எப்பயும் பண்ணுறது தான், 10% எடுப்போம். 10%னா எவ்வளவு? 40. அப்போ 30%னா எவ்வளவு? நான் இந்த சைடு எழுதுகிறேன். அப்போ 10%னா எவ்வளவு? 40. ஸோ 100%னா 400, 10%னா எவ்வளோ வருது? 40 வருது. இப்போ என்ன பண்ணணும்? 30% கொண்டு வரணும். 30%னா என்ன பண்ணணும்? இங்கேருந்து 30 வரணும். என்ன பண்ணணும்? இன்ட்டு 3 பண்ணணும். 30%ஆக மாற்றணும்னா இதுலேருந்து 10 30ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு 3 பண்ணணும். அப்போ இன்ட்டு 3 பண்ணுவோமா? ஸோ இன்ட்டு 3. இது என்னது? 30% வந்துச்சா? அப்போ இந்த பக்கம் இன்ட்டு 3 பண்ணால் இந்த பக்கமும் இன்ட்டு 3 பண்ணணுமா? இந்த பக்கமும் இன்ட்டு 3 பண்ணிடுவோம். இன்ட்டு 3.
அப்போது 30%னா எவ்வளோ வருது இல்லையே பாருங்கள். 10 into 3 30%னா 40 into 3 120 வருதா? அப்போ 30%னா எவ்வளவு? 120. அப்போ இந்த பக்கம் 30%னா எவ்வளவு? 120. இப்போ 30% எடுத்தாச்சு. இன்னும் ரிமைனிங் 2% எடுக்கணுமா? 30% தனியாக வச்சுக்கிறேன். 120 இங்கே தனியாக மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2%. இப்போ 2% கொண்டு வர போகிறோம். 10லேருந்து 2% கொண்டு வரலாம், டிவைட் பை 5 பண்ணால் வரலாம். ஆனால் அதை விட ஈஸியாக ஒரு மெத்தடில் பண்ணலாம். என்னது? 10-ஐ 1-ஆ சேஞ்ச் பண்ணிட்டு 1 into 2 பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்குமா? அப்போ 10%னா 40. அப்போ 10 எப்போ 1 ஆகும்? இந்த ஒரு 0 தூக்கிடுவோமா? டிவைட் பை 10 தூக்கிட்டோமா? அப்போ இந்த பக்கமும் ஒரு 0 தூக்கணுமா? 1%னா எவ்வளவு? 4. இப்போது இதில் 1% வந்தாச்சு. இனி 2%னா என்ன பண்ணும்? இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணி ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணுவோமா? இன்ட்டு 2. இந்த பக்கம் இன்ட்டு 2 பண்ணால் இந்த பக்கமும் இன்ட்டு 2 பண்ணோம். அப்போ இந்த பக்கமும் நான் இன்ட்டு 2. ஸோ அப்போ என்ன வரும்? இதில் இன்ட்டு 2 பண்ணால் நம்ம கேட்ட 2% வந்துருச்சு. அப்போ இந்த பக்கம் வேல்யூ என்னது? 2%க்கு 8. அப்போது 2%னா எவ்வளோ? 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளோட ஆன்சர் 128. கிளியர்? இப்போ இந்த 30% ஆஃப் 400 மைண்டில் போட போகிறோம். ஓகேவா? ரெண்டு பக்கமும் பிரிச்சுருங்க. 30% தனியாக, 2% தனியாக. ஓகேவா? ஸோ 400 இங்கே கொடுத்துருக்க 400 தான் நம்மளோட 100%. மைண்டில் வச்சுக்கோங்க. 400 தான் நம்மளோட 100%. இப்போது 30% என்ன பண்ணும்? இந்த பக்கம் ஒரு டெசிமல், இந்த பக்கம் ஒரு டெசிமல். அப்போ 10% எவ்வளோ? 40. 30%னா அந்த 40-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அந்த ஒரு டெசிமல் வச்சு அந்த 40-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 120-யா? மைண்டில் ஒரு பக்கம் 120 வச்சுக்கோங்க. இனி 2%. 1%னா எவ்வளவு? 40 தான் 10%. 1%னா எவ்வளவு? 4. அப்போ இன்னொரு டெசிமல் வைங்க, 4. இந்த 4 என்ன பண்ணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 4 2 சார் என்னது? 8. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் என்னது? 128. ஓகேவா? இதை ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா நமக்கு இன்னும் ஸ்பீடாக இருக்கும். ஒரு less than 2 secondsலேயே ஆன்சர் எடுத்துடலாம். கிளியர்? பர்சன்டேஜ் எப்படி எடுக்கணுங்கிறத பார்த்துருப்பீங்க. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன். 24% ஆஃப் 300. இதை நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் இதை யூஸ் பண்ணி எப்படி சம்ஸ்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.